வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் யூனிட் 5ல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். அதாவது பர்சனாலிட்டி, ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு அவங்க சூப்பராக இருக்காங்க, அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து லத்தீன் மொழியில் இருக்கக்கூடிய பர்சோனா அப்படிங்கிற சொல்லிலேருந்து தான் வந்திருக்கு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாடக நடிகர்கள், அதாவது மேடை நாடகங்களில் நடிப்பாங்கள்ல, அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த முகமூடியை தான் பர்சோனா அப்படிங்கிற லத்தீன் வேர்டில் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஒருத்தருடைய பண்புகளை குறிக்கும் வெளி தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளி தோற்றத்தில் அவங்க எப்படி இருக்காங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சீரியஸாக வில்லனாக வந்து ட்ராமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சராக கூட இருக்கலாம். இல்லை ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர், இல்லை ஒரு காமெடியான கேரக்டர் கூட நாடகத்தில் நடிக்கலாம். பட் அவங்களுடைய மைண்ட் செட் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கடினமானதாக கூட இருக்கலாம். அப்போ வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு ஆளுமை அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள உயிரினத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு ஊடாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதோட தனித்தன்மையை குறிக்குது. இந்த ஆளுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் வந்து இந்த ஆளுமை அப்படிங்கிறது வேறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அதாவது ஆளுமையினுடைய சிறப்பியல்புகள், அதே மாதிரி ஆசிரியருக்கு ஆளுமை பற்றிய உளவியல் அறிவு ஏன் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள் யாவை, அது வந்து 10 மார்க் கொஸ்டின். அதில் 3 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து உயிரியல் காரணிகள், பயாலஜிக்கல் ஃபேக்டர். இன்னொன்று சமூக காரணிகள் அப்படிங்கிறது வந்து உங்களோட சோசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சோசியல் ஃபேக்டர்ஸ்க்கு அடுத்தது உளவியல் காரணிகள், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அந்த உயிரியல் காரணிகள் என்னென்னா உடல் சார்ந்த பண்புகள், நாளமில்லா சுரப்பிகள், நரம்பு மண்டலம், இது எல்லாமே. சமூக காரணிகள் அப்படின்னா குடும்பம், வீடு, பள்ளிக்கூடம், மொழி, பண்பாடு, இதெல்லாம். உளவியல் காரணிகள் அப்படின்னா நுண்ணறிவு, ஊக்கம், மனவெழுச்சி, மனப்பான்மை, அதாவது அந்த விஷயத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கவர்ச்சி இல்லது அக்கறை, சென்டிமெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டினே வந்து ஆளுமையை அளவிடக்கூடிய அந்த முறைகள். ஆளுமையை அளவிடக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகவய முறைகள் இருக்குது. அது அகவய முறைகள் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் மெத்தட்ஸு. புறவய முறைகள் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் மெத்தட்ஸ். ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது புறத்தேற்று நுண்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஆளுமையை அளவிடக்கூடிய அகவய முறைகளை எழுதுக. இதே இன்னொரு 5 மார்க்கு ஆளுமையை அளவிடக்கூடிய புறவய முறைகளை பற்றி எழுதுக. இல்லைனா ஆளுமையை அளவிடக்கூடிய புறத்தேற்று நுண்முறைகளை பற்றி எழுதுக அப்படின்னு கேட்கலாம். இதில் புறத்தேற்று நுண்முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோசார்க்கின் மைத்தட சோதனை, ரோசார்க்கு இங்க் பிளாட் டெஸ்ட்டு. இது வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த உள மருத்துவர் வந்து ஹெர்மன் ரோசார்க் அப்படிங்கிறவரால் 1921 வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ரோசார்க்கின் மைத்தட சோதனை வந்து நான் தனியாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்டு எழுதும் போதும் இந்த ரோசார்க்கினுடைய மைத்தட சோதனை அப்படிங்கிறது வரும். ஸோ அதனால் செப்பரேட் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். பட் அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அகவய முறைகள், புறவய முறைகள், புறத்தேற்று நுண்முறைகள், இது எல்லாமே 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈக்குவலாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதுங்க. இதில் அகவய முறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா
சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி, சுய மதிப்பீடுங்கிறது செல்ஃப் ரேட்டிங். அதுக்கப்புறம் கொஸ்டினரு, ஆட்டிடியூட் ஸ்கேல், அதாவது பர்சனாலிட்டி இன்வென்ட்ரிஸு, இன்டர்வியூ, ஆப்டிடியூடு டெஸ்ட்டு, இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, இது எல்லாமே வரும். புறமைய முறைகளில் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அப்சர்வேஷன் உற்றுநோக்கல், சரிபார்க்கும் பட்டியல் செக்லிஸ்ட்டு, ரேட்டிங் ஸ்கேல் தர அளவுகோல், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அண்டு சுச்சுவேஷனல் டெஸ்ட்டு செயற் சோதனைகளும் நிலைமை சோதனைகளும் அப்படிங்கிறது. இந்த புறத்தேற்று நுண்முறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புலன்காட்சி அணுகுமுறை, பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, உருவாக்கும் சோதனைகள். இந்த பொருளறிவோடு இணைத்தறி சோதனை அப்படிங்கிறது TAT டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், பொருளறிவோடு இணைத்தறி சோதனை. இதுவே குழந்தைங்களுக்காக இருந்துச்சுன்னா CAT அப்படிங்கிறது சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த TAT CAT அப்படிங்கிறதுல பிக்சர் இப்போது பெரியவங்களுக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பிக்சர் இருக்கும். CAT டெஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டில் அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்போ அந்த ஆளுமை அப்படிங்கிறது கொஸ்டினர் மெத்தட் பயன்படுத்தி எப்படி ஒருத்தருடைய ஆளுமையை கண்டறிவது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பேட்டி அல்லது நேர்காணல் அப்படின்னா இப்போ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள எதுக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லி அவங்கள நேரில் கொஸ்டின் கேட்டு அவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. வெறுமனே அவங்களோட ரெஸ்யூமையும் அவங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷனை பார்த்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதில்ல. அவங்கள நேரில் அவங்கக்கிட்ட பேசும் பொழுது அவங்களோட ஆளுமை என்ன மாதிரி இருக்குது, அவங்க அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு சூட் ஆகுவாங்களா இல்லையா, அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்லாம் பார்க்குறதுக்கு தான் அந்த இன்டர்வியூ மெத்தடு. அதே மாதிரி ரேட்டிங் ஸ்கேல் அப்படிங்கிறது. இப்போ வினாவரிசை முறைனா அதில் ரொம்ப அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது. புறத்தேற்று நுண்முறைகளை நீங்கள் அந்த செப்பரேட் வீடியோவில் பாருங்கள். TAT டெஸ்ட்டுக்கு வேணும்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான சோதனை அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நிலைமை சோதனைகள் சுச்சுவேஷனல் டெஸ்ட்டு, உளவியல் நாடகம், சமூக நாடகம், தடையில்லா அல்லது கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை அப்படிங்கிறது, ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட்டு, அதாவது சுச்சுவேஷனல் டெஸ்ட்டு, சைக்கோ ட்ராமா, சோசியோ ட்ராமா, ஃப்ரீ அசோசியேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆளுமை முதல்ல நீங்கள் பர்சனாலிட்டி அப்படின்னா ஆளுமை என்பதன் பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆளுமையை அளவிடும் முறைகள் என்னென்ன இருக்குது, அது பயாலஜிக்கல் ஃபேக்டர், சோசியல் ஃபேக்டர், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே. இந்த ஆளுமை அப்படிங்கிறது சமநிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஒட்டுமொத்த ஆளுமையே பாதிக்கப்படும். ஸோ பேலன்ஸ்டு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ஒரு இசைவான ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆளுமை சீர்குலைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஏதாவது நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி நெறிப்பிரல் நடத்தை இதெல்லாம் இருக்குது, அதாவது டெலிக்வெண்ட் பிஹேவியர், அதே மாதிரி நரம்பு நோய்க்கு ஏதாவது நியூரோட்டிக் டிஸார்டர் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஆளுமை பிறழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆளுமை வளர்ச்சி இருக்குது அப்படின்னா அவங்க தனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன்னைத்தானே உணரக்கூடிய தன்மை பெற்றிருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்கும். தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அவங்க அப்படின்னாவே அவங்களோட பர்சனாலிட்டி இதுதான், அவங்களோட நேச்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்குவாங்க. ஸோ இந்த யூனிட்டில் இந்த பெரிய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆளுமை அப்படிங்கிறது பொருள், அதுக்கப்புறம் வரையறை, ஆளுமையை தீர்மானிக்கும் காரணிகள், ஆளுமையை அளவிடக்கூடிய அந்த முறைகள். இதில் புறமுகன் அகமுகன் அப்படிங்கிறது, அதாவது இன்ட்ராவர்ட் பிஹேவியர் எக்ஸ்ட்ராவர்ட் பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அளவுக்கு தான் வரும். ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது 5th யூனிட்டு
ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அது நீங்கள் புரிஞ்சு படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களை நினைவில் இருக்கும். அதாவது கல்வி அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு அணிகலன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட படிப்பு தான் உங்களோட சொத்து அப்படின்னு நினச்சி நீங்கள் படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.